வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெஞ்சுச்சளி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் லேசாக மாறிச்சு, மழை பெஞ்சிச்சுனாலே குழந்தைங்களுக்கு உடனே நெஞ்சு சளி பிடிக்கும். நிறைய மிட்டாய் சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கும் நெஞ்சு சளி பிடிக்கும். வயசானவங்க, பெரியவங்க யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். இது சூப்பரான ரெமடி. நீங்கள் எடுத்துக்கிட்ட ஓரிரு மணி நேரத்திலேயே மாற்றங்கள் தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி வந்துருச்சுன்னா நைட்டு தூங்க முடியாது. நெஞ்சு சளி வந்துட்டு வாயில் நிற்கும், இல்லாட்டினா குறை 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 குறைன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் மூச்சு விடும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை ஒரு முறை எடுத்த உடனே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு, பெரியவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நீங்கள் எவ்வளோ நாள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மஞ்சள். உதாரணத்துக்கு 20 கிராம் மஞ்சள் எடுத்துக்கணும். இப்போ ஒரு 20 கிராம் மஞ்சள், 25 கிராம் மிளகு, 25 கிராம் சுக்கு, மிளகு, மஞ்சள், இந்த 3 தான். இப்போ சுக்கும் மிளகும் 25 கிராம் எடுத்தால், மஞ்சள் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே இன்னும் கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க 50 கிராம் எடுத்துகிட்டு மஞ்சள் 40 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணும். காலையில் வெறும் வயிற்றுல நைட்டு தூங்கும்போது பாலில் எடுத்துக்கலாம். பால் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பால் தண்ணியாக இருக்கணும். எனக்கு சுக்கு சேர்த்தா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுன்றவங்க தேங்காய் பால்லையும் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம், பசும்பால் எடுத்துக்கலாம், பாக்கெட் பால் எடுத்துக்கலாம். பாக்கெட் பால், பசும்பால் தண்ணியாக இருக்கணும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா வெதுவெதுப்பான பாலில், நல்லா சூடான பாலில் கலக்கி அதை வடிகட்டாமல் அப்படியே குடிக்கணும். அந்த மிளகு சுக்கோடு குடிக்கணும். அதுதான் விசேஷமே. வடிகட்டிட்டிங்கன்னா மிளகு சுக்கு ஒரு சில இன்க்ரீடியண்ட்லாம் அப்படியே வடிகட்டி வெளில வந்துடும். இப்போ வடிகட்டாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். சுவைக்கு வேணும் அப்படின்னாக்கா பனக்கல்கண்டு சேர்த்துக்கலாம். சுவை இல்லாமல் குடித்தா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா வீரியமாக வேலை செய்யும். சுவை வேணும் அப்படின்றவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பனக்கற்கண்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு நாள் எடுக்கும்போதே மூச்சு அடைப்பு, அந்த தொண்டையில் சளி நிற்கிறது, நெஞ்சில் பேசும்போது டப்பு டப்புன்னு வெடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை உடனே தீரும். ஒரு நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றுல, நைட்டு தூங்கும்போது 3 நாள் எடுக்கும்போது முழுமையாக சரியாகும். முயற்சி பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.